யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எருசலேம் என்கிற பட்டணத்திற்கு இயேசு வந்திருக்கிறார். அவர் கலிலேயா பகுதியில் தான் தங்கியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சில சமயங்கள் அவர் எருசலேமுக்கு வந்து அங்கும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஊழியங்களை நிறைவேற்றி விட்டு போவார். ஒரு சமயம் எருசலேமுக்கு இயேசு வருகிறார். அங்கு தான் பிரம்மாண்டமான தேவாலயம் இருக்கிறது. உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம், சாலமோனால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். அதுதான் எருசலேமில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான தேவாலயம். அந்த தேவாலயம் இயேசுவின் நாட்களில் அந்த தேவாலயத்தில் தான் அவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க, காணிக்கெல்லாம் படைப்பாங்க. ஒரு பண்டிகை நாள் இயேசு வந்து எருசலேமுக்கு வருகிறார். அப்போ அந்த வசனத்தில் வாசிக்கும்போது எருசலேமில் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது, ஒரு சின்ன குளம். அந்த குளத்தில் கரையோரத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, கை செயலற்று போன வாத வியாதி உள்ளவங்க, இது மாதிரி பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. ஜனங்க நிறையா வியாதியஸ்தர்கள் வந்து சிலர் 2 வருஷம், சிலர் 1 வருஷம், சிலர் 4 வருஷம், அது மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அந்த மண்டபத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே அவங்க படுத்திருப்பாங்க. ஏன் அந்த மக்கள் அங்கே வந்து படுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சில சமயம் ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவாங்க, அந்த பெதஸ்தா அந்த குளத்தை. அது கலங்கின உடனே யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே கால் வைப்பாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாயிடுவான். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அதனால அங்கே காத்து கிடந்தாங்க. எப்போ குளம் கலங்கும், நம்ம உள்ளே போயிடலாம், எனக்கு சுகம் கிடைச்சிடுமே அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருக்கிறான். 38 வருஷம். யோசித்து பாருங்களேன், 38 வருஷமாக அவனுக்கு வியாதி. என்ன வியாதின்னு நடக்க முடியாது. அப்படியே படுத்த படுக்கையில் இருப்பான், ஒரு பெட்டில் படுத்திருப்பான், அவ்வளோதான். யோசித்து பாருங்களேன், அந்த நாட்களில் 4 நாள் வியாதிப்பட்டு நம்ம படுக்கையில் படுத்தாலே நம்முடைய மனசு சோர்ந்துருது. சரீரம் பலவீனப்படுவது ஒரு பக்கம், மனதும் சோர்ந்துடும். நான் இந்த மாதிரி வியாதிப்பட்டனே, படுக்கையில் ஆயிட்டேனேன்னு சொல்லி. ஆனால் மனுஷன் 38 வருஷம் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறான். அவனால் எளிமை நடக்க முடியாது. இப்போ எருசலேமுக்கு வந்த இயேசு இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிற இந்த மனுஷனை தேடி வருகிறார். வந்து அந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு ஏன் அவனை தேடி வரணும்? இப்போ கிறிஸ்மஸ் பாட்டெலாம் பாடினாங்க. கிறிஸ்மஸ் நாள் வந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் டெக்கரேஷன் பாட்டெலாம் கேட்குறோம்ல. கிறிஸ்மஸ் என்னது? தேவன் மனிதனாய் வந்தார், அதான் கிறிஸ்மஸ். காணக்கூடாத ஒரு தேவன், இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அதைத்தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறார். அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்ம மாம்சம் உள்ளவங்க, இரத்தமும் மாம்சம் உள்ள மனிதர்கள். ஆனால் தேவன், இறைவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒளியாய் இருக்கிறார், பிரகாசமான வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சமாம் ஆண்டவர். அவர் ஏக சக்கராதிபதி, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மகிமையான தேவன் அவர். அப்படியே அவர் பூலகத்துக்கு இறங்கி வந்தார்னு வைங்க, நம்ம ஒருத்தர் ஒரு பக்கமே போக முடியாது. ஏன்னா அவருடைய மகிமை அவ்வளோ பிரகாசம். அப்போ மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் அவர் வர வேண்டும். அதனால் அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் வந்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே ஒரு மனிதனாய் வெளிப்பட்டார். அதான் இயேசு. அந்த இறைவன் தான் இயேசு. அவர் மனிதனாய் நம்ம மத்தியிலே வெளிப்பட்டார். ஏன் அவர் மனிதனாய் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், மனிதர்களை சந்திப்பதற்காக, மனிதர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக,
மனிதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க தன்னை பலியாய் கொடுப்பதற்காக. அதுக்கு தான் அவர் உலகத்தில் வந்தார். வந்தபோது ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் எங்கே போனாலும் அற்புதம் நடைபெற்றது. அவரை தேடி வர்றாங்க, குருடர்கள் தேடி வர்றாங்க. தாவீதின் குமாரனே இறங்கும், அவங்களை தொட்டு குணமாக்குகிறார். குஷ்டரோக வியாதி உள்ளவங்க வர்றாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். பிசாசினால் கட்டுண்டவர்கள் வர்றாங்க, என் மகன் பிசாசில் கஷ்டப்படுறான், சுகம் கொடுங்க. என் மகள் அசுத்தாவினால் கஷ்டப்படுகிறாள், விடுதலை கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த மாதிரி இயேசுவை தேடி சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செய்தார். ஏன்னா தன்னை தேடி வந்த யாரையுமே அவர் புறம்பே தள்ளவில்லை. அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். யாராவது வந்து ஒன்னெல்லாம் சுகமாக்க முடியாது, போ நீ என்ன அக்கிரமம் பண்ணியோ உனக்கெல்லாம் சுகம் கிடையாது, அப்படி இயேசு யாரையுமே சொன்னது கிடையாது. வியாதிஸ்தரை பார்த்த மனதுருகுவார். ஐயோ, நான் உண்டாக்கின ஜனங்கள் இப்படி வியாதியில், வேதனையில், பிசாசில் கஷ்டப்படுறாங்களே. அவர் மனதுருகி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இதுதான் இயேசுடைய சுபாவம். அப்போ அவரை தேடி வந்த யாரையுமே அவர் புறம்பே தள்ளவில்லை, எல்லாருக்குமே அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சில சமயங்களில் இவரை தேடி வராத மக்களை இவர் தேடி போய் அற்புதம் செய்தார். இவரே தேடி போய் அவங்களுக்கு அற்புதம் செய்தார். அவங்க இயேசுவை தேடி வரலை, அவர்கிட்ட வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கலை, இவராக போய் அற்புதம் செய்வார். அதுதான் இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். இயேசு அவனை தேடி போகிறார். அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். இயேசு பக்கத்தில் போய் அவனை பார்க்குறாரு. அவனு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு நம்மளை பார்க்குறதுக்குன்னு அவன் இயேசுவை பார்க்குறான். இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மகனே, நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு இயேசு கேட்கிறார். அவன் அப்படியே இயேசுவை பார்க்குறான். யோசித்து பாருங்க, 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறான். தான் சுகம் பெற வேண்டும் என்று தண்ணி எப்போ கலக்கப்படும், யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, நான் சுகம் பெற்ற மாட்டேன்னா நான் ஏங்கி கொண்டு இருக்கிறான். இப்போ சுகம் கொடுக்குற இயேசு அவன் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறார், நீ சுகமாக நீ விரும்புறியாப்பா அப்படின்னு கேட்டா, ஆமையா நான் சுகமாகணும் அதானே சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான், இந்த குளம் கலக்கப்பட்ட உடனே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, ஐ ஹவ் நோபடி டு ஹெல்ப் மீ, எனக்கு யாருமே இல்லை என்ன சொல்கிறான். என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க, எனக்கு அன்பு காட்ட, எனக்காக பரிதபிக்க யாருமே எனக்கு இல்லை. ஒருவேளை ஆரம்பத்தில் அவனுடைய பெற்றோர் தான் அங்கே கொண்டு வந்து அவனை விட்டிருக்கலாம், அவனுடைய கூட பிறந்தவங்க ஒருவேளை வந்திருக்கலாம், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச காலம் வந்திருக்கலாம், கொஞ்ச நாள் வந்து பார்த்துருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது, அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க காரியத்தை பார்க்க போயிட்டாங்க. இவன் தனித்து விடப்பட்டு விட்டான். இப்போ இவனை பார்க்க யாருமே வரமாட்டாங்க, இவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே வரமாட்டாங்க, இவனுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. தனிமையில் படுக்கையில் படுத்துருமா. சுற்றிலும் வியாதியஸ்தர்கள் தான் இருந்தாங்க. அவனுடைய உறவுக்காரர்களோ தெரிந்தவர்களோ நண்பர்களோ யாருமே அவனை பார்க்க வருவதில்லை. அவனுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது, எனக்கு யாருமே இல்லையே, என்னை நேசிக்க, என் மீது அக்கறை கொள்ள, என் மீது பாசம் வைக்க யாருமே எனக்கு இல்லையே. அதுதான் அவனுடைய உள்ளத்தை பாதித்த மிகப்பெரிய விஷயம். அதனால தான் இயேசு அவன்கிட்ட போய் அன்பாய் பேசுகிறார், நீ சுகமாகணுமாப்பா, ஆண்டவரோட பேசுகிறார். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை, எனக்கு என் மேலே ஒரு கரிசனையாக அக்கறை கொள்ள யாருமே கிடையாது, தனியாக உட்கார்ந்திருக்கிறேன், தனியாக அழுகிறேன், தனியாய் நான் போகிறேன். ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் தனியாக இருக்கிறேனே, வீட்டில் எல்லாரும் இருந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட அன்பு காமிக்க மாட்டாங்க, எல்லாரும் இருந்து நான் ஒரு அனாதை. ஒரு சமயம் ஒரு வாலிப மகளோடு பேசும்போது அவள் சொன்னாள், அவள்கிட்ட கேட்க, நான் ஒரு அனாதைன்னு சொன்னேன். அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறாங்க. என்ன அப்பா அம்மா இருக்கும்போது எப்படி அனாதையாக முடியும்? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல. எனக்கு அப்பா அம்மா இருந்தும்
நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கண்ணில் கண்ணீர், எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. ஏன் இப்படி சொல்கிற? எங்கள் அம்மா என்னை நேசிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் என் மேலே அக்கறை கிடையாது, என் அன்பா என்கிட்ட ஒரு நாள் விசாரித்ததெல்லாம் கிடையாது. என்னம்மா படிக்கிற, ஏதாவது தேவை இருக்குதாம்மா, அவனுக்கு ஏதாவது நான் வாங்கி தர வேண்டியதுக்கு அப்பா ஒரு நாள் எங்கள் அப்பா அன்பாக பேசினதும் கிடையாது, என்னை விசாரித்ததும் இல்லை. அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்குமே என்னை பிடிக்கலை, அவங்க இருந்து கூட நான் ஒரு அனாதை தான் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அவருடைய இருதயத்தில் இருந்த காயம், அந்த வலி எனக்கு தெரிந்தது. யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு மிக கொடூரமான ஒரு வேதனை. அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு யாருமே இல்லையே, நோபடி டு லவ் மீ, எனக்கு யாருமே இல்லை. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லை. கணவர் அன்பாக பேச மாட்டார், மனைவி பேசுறது இல்லை, அப்பா அம்மா தனியாக உட்காந்துருக்குறேன், ஏதோ இந்த ஜெபத்துக்கு வர்றது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நான் ஒரு எல்லாம் இருந்து ஒரு அநாதனை. உன்னுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம், உன்னுடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் இருக்கலாம். இயேசு வந்து கேட்கிறார், எனக்கு யாருமே இல்லை நீ நினைக்கிறியா? நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கிறேன் உனக்கு. யார் இருக்கிறா எனக்காக பேச, எனக்காக விசாரிக்க, எனக்காக அன்பு காட்ட யார் இருக்கிறான்னு நினைக்கும் போது இயேசு சொல்லுவார், நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். அதுதான் இயேசுடைய அன்பு. ஏன் அவனை தேடி வருகிறார்? ஒன்று, வெகு காலமாக வியாதியில் கஷ்டப்படுறான். இன்னொன்று, யாருமே எனக்கு இல்லையே, யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு வேதனையில் இருக்கிறான். அப்போ தான் இயேசு போய் நின்று சொல்கிறார், நான் இருக்கிறப்பா, உனக்கு பயப்படாத, நான் உன்னை சுகமாக்குறேன், நான் உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குறேன், உன் துக்கத்தை மாத்துறேன்னு சொல்லி 38 வருஷம் வியாதி படுக்கையை மாற்றிட்டார். எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? இயேசு அப்படியே உட்காந்து தலையிலெல்லாம் கை வச்சு வியாதியை போ, சுகம் உண்டாகட்டும் அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? இல்லை. நீங்கள் அந்த அற்புதத்தை பாருங்கள். இயேசு வந்து நிற்கிறாரு, அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான், அவன்கிட்ட பேசுகிறார், நீ சுகமாக நீ விரும்புறியா மகனே? அவன் சொல்கிறான், எனக்கு யாருமே இல்லை. இயேசு அவனை பார்க்குறார். அப்போ சுகத்துக்காக அவன் ஏங்குகிறான், ஆனால் யாருமே இல்லை, எனக்கு உதவி செய், எனக்கு சுகம் கிடைக்குமா, ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். இப்போ இயேசு சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அப்படி சொல்கிறார். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? படுத்த படுக்கையில் இருக்கிறீங்க, எழும்பி உட்கார முடியல, நடக்க முடியல, கஷ்டத்தில் படுக்கையில் இருக்கீங்க. இயேசு சொல்கிறார், மகளே எழும்பி நட, மகனே எழும்பி நட. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நடக்க முடிஞ்சாதான் அப்போவே நடந்திருப்பேன்னு. நடக்க முடியாமல் தானே படுத்திருக்க. 38 வருஷமாக நடக்க முடியாமல் தானே ஆண்டவரே படுத்திருக்கிறேன், என்ன போய் எழும்பி நடக்க சொன்னீர்னா? கால் அசைக்க முடியல, கை அசைக்க முடியல, எழும்பி உட்கார முடியல. 38 வருஷமாக அது படுத்து கிடக்கிறேன். நான் நடக்க முடிஞ்சாதான் எப்போவோ நடந்து போயிருப்பேன்னு. அவன் அப்படி பதில் சொன்னானா? பதில் சொல்லலை. நல்ல கவனிங்க, எப்படி அந்த அற்புதம் நடந்தது. இயேசுவனை பார்த்துட்டு எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. இதுவரை அந்த படுக்கை ஒன்றை சுமந்துச்சு இல்லை, இப்போ நீ அந்த படுக்கை எடுத்துக்கிட்டு நட, சுமந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றார். உடனே அவன் உடனே எழும்பிட்டான். இயேசுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்க சொல்ல போகிறார், நீ சுகம் அடைவாயாக சொல்லிட்டா நோய் மறைஞ்சிரும். எழும்பி நட சொல்லிட்டா உடனே நீங்க சுகம் பெற்று விடுவீர்கள். இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. இப்ப இயேசு சொல்றார், எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கிட்ட நடன்னு சொன்ன உடனே அவன் நடக்க முடியாமல் தானே படுத்திருக்கிறேன், எப்படி நடக்க முடியும், 38 வருஷமாக படுத்திருக்கிறேன்னு எதையுமே அவன் சொல்லலை, சாக்கு போக்கே சொல்லலை. இயேசு சொன்ன உடனே அவன் பார்க்குறான், இயேசு போல ஒருத்தர் இதுவரை நான் சந்தித்ததில்லை, இவ்வளவு அன்பாக பேசுகிறார், கரிசனையாய் பேசுகிறார், இவர் வித்தியாசமானவர், இவர்கிட்ட ஏதோ இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்போ நமக்கு முன்னால் நின்று பேசுகிறவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு வித்தியாசமானவர், ஒரு தெய்வீக புருஷன் நமக்கு முன்னால் நிற்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
இப்போ எழும்பு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன உடனே டக்குன்னு அவன் எழும்புகிறான். அவன் எழும்ப முயற்சி பண்ணும்போது தான் அந்த அற்புதம் நடந்திருக்க வேண்டும். அவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் எழும்புன உடனே எழும்ப முயற்சிக்கணும், நீங்கள் பிரயாசப்படணும், உங்களுடைய விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தணும். முடியாமல் தானே இருக்கிறேன், என்னால் முடியாது. நிற்க முடியாமல் தானே உட்கார்ந்துருக்கிறேன், நிற்க முடியாது. முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி தானே கஷ்டத்தில் இருக்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசம். இயேசு சொன்ன உடனே இந்த வார்த்தையில விசுவாசம் வைத்து எழும்ப அவன் முயற்சி பண்ணும்போது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அவன் சுகம் பெற்று எழும்பி நடந்து போகிறான். பார்த்தீங்களா? இன்றைக்கு வெகு காலமாய் வியாதியஸ்தராய் இருக்கிற உங்களை ஆண்டவர் குணமாக்க போகிறார். அல்லேலூயா. என்ன வியாதி? பிளட் கேன்சரா, ஆஸ்துமாவா, ஆர்த்ரைட்டிஸா, ஸ்கின் டிசீஸா, கிட்னி ப்ராப்ளமா, என்ன பிரச்சனை? எதுவானாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். உங்களுடைய நோய் எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய தேவைகள் எத்தனை பெரிதாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு 5000 10,000 பரவாயில்லைங்க, 5 லட்சம் கடனுங்க, ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நாட பரவாயில்லைங்க, 2 கோடி கடனுங்க. சில வியாபாரிகள் எப்படி அதிலிருந்து வெளியே வர்றது? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பிரச்சனை எத்தனை பெருசாகவும் இருக்கட்டும், உங்களுடைய வியாதி எத்தனை கொடிதாகவும் இருக்கட்டும், உங்களுடைய தேவைகள் எத்தனை பெரிதாகவும் இருக்கட்டும், அதிலும் இயேசு அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்களுடைய தேவையை சந்திக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீ விரும்பினா நான் செய்கிறேன் அற்புதம். இஃப் யூ ஹாவ் டிசைர் இன் யுவர் ஹார்ட், ஐ எம் ரெடி டு டூ எ மிராக்கிள். ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புன்னு வச்சுக்க, நான் உனக்கு அற்புதம் செய்ய ரெடி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ விரும்பணும். நீ விரும்பினா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ விரும்பினா நான் உனக்கு சுகம் தருவேன். நீ விரும்பினா இன்னைக்கு உன் தேவையை நான் சந்திப்பேன். நீ விரும்பணும். ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு மனிதன் யாருமே இல்லை நீ வேதனைப்பட்டவன் அவனை தேடி போனார் என்று சொன்னால், இயேசு மனதுருக்கமுள்ள ஆண்டவர். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி அவர்களில் வியாதிஸ்தராய் இருந்தவர்களை குணமாக்கினார். அப்படி மனதுருக்கம், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனதுருக்கத்தினால நமக்கு அற்புதம் செய்வதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் ஏழ்மை கோலமெடுத்து உலகத்தில் வந்தது மாத்திரம் அல்ல, அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் சுமந்தார். அவர் சிலுவையில் சுமந்து முடித்ததுனால இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்து மகிழ்விக்கிறார். இப்போ நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது இன்றைக்கு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். ஏன்னா உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் சுகமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆமாம், நானும் விரும்புகிறேன். சரி, முதலாவது சுகத்தை விரும்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் விசுவாசமுள்ளவளா ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ விசுவாசம். இயேசுங்க தான் இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணால் என்னை தொடுவார், எனக்கு அற்புத சுகம் உண்டாகும் என்பதை விசுவாசிக்கணும். இப்போ நீ எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபிக்கும் போது இயேசு தொடுவார். அந்த வல்லமை உங்கள் மேலே இறங்குவதை உணர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. அந்தந்த இடத்துல பலவீனம், நோய்கள், வலிகள் இடத்துல வலது கை வைத்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என்னோடு இணைந்து சரீரத்தில் வியாதி பலவீனத்தை சுமந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இவர்களுக்காக சிலுவையில் நோய்களை சுமந்தீர், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர், தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் தொடட்டும். சகல நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே நோய்கள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின். வியாதி படுக்கைகள் மாறட்டும், எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின். பாதிக்கப்பட்ட பலவீனப்பட்ட உறுப்புகளுக்குள் வல்லமை இறங்கட்டும்.
கைகளுக்குள்ளே கால்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி அற்புத சுகம் உண்டாகட்டும். இந்த நிமிஷம் முதல் மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க, மாற்றத்தை எதிர்பாருங்க. இந்த நிமிஷத்தில் இந்த நல்ல சுகமாக இருப்பதை காண்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமேன். அன்பார்ந்த